ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்போம். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் என்ன தேவைகள் தேவைப்படுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். அண்ட் எங்களோட டெய்லி லைஃப் ரொட்டீனை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ என்னென்னா, இன்றைக்கி வெளியில் தான் வந்தேன். இன்றைக்கி இந்த வீடியோ 2 நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டேன். இன்றைக்கி தான் என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இது சண்டே மார்னிங் ஒரு 9 o'clock இருக்கும். ஸோ இன்னைக்கு எங்கன்னா காட்டுக்கு தான் வந்திருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா கொஞ்சம் விறகு வெட்டி போட்டிருந்தாங்க. அது எதுக்கு இருக்குது, மோஸ்ட்டாக நாங்கள் குளிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் விறகடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எங்கள் எஸ்டேட்டில் காற்றுக்கு மழைக்கெல்லாம் உடஞ்சிருக்குல்ல, அதெல்லாம் வெட்டி அம்மா எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இதை எடுத்து தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அந்த வீடியோவை தான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் காலையில் எழுந்திரிச்சோடனே சொன்ன மாதிரி நான் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலே வர மாட்டேங்குதுங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் வந்த ஊரே எனக்கு துரோகம் பண்ணுது. ஸோ வந்ததில் பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்ச போதே செம்ம காற்று, மழை மட்டும் இல்லை, பட் காற்று தான். காற்று. சரி, இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம இன்னைக்கு குளிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கும் விறகு ஆகாது. சமைக்கிறதுக்கு விறகு எடுத்துகிட்டு போனால் தான் சாப்பாடு போடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது என்னோட ஏரியா நிறைய பேர் கேட்டீங்க. நான் அதை நிறைய பேர்கிட்ட சொல்லலை. இப்போதைக்கு நான் ஊட்டின்னு சொல்கிறேன். மேபி நெக்ஸ்ட் வீடியோஸ்லலாம் கொஞ்சம் நல்லா போச்சுன்னா அதுக்கப்புறம் என்னோடய ஊரை சொல்கிறேன். அண்ட் டவல் கட்டி வச்சு, டவல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, விறகு தூக்கும் போது தலையை குத்தாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, வெயிலே அடிக்கலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விறகெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. பாதி விறகு வீட்டுக்கு போயாச்சு. ஆல்ரெடி ஒரு ஆள் தூக்கிட்டு போய் போட்டுட்ருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா, மேலே தான் எங்கள் வீடு இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்குறதுனால உங்களுக்கு எங்கள் வீடு தெரியாமலாம் இருக்கலாம். அதெல்லாம் எங்களோட சின்ன சின்ன ஊர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விறகு தான் தூக்கிட்டு போகிறேன். இதுவே செம்ம வெயிட்டு. காஞ்சிச்சுன்னா வெயிட்டாக தெரியாது, காயாமல் இருந்துச்சுன்னா செம்ம வெயிட்டு. இது தூக்கிட்டு போய் போடணும். அண்ட் என்னோட நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா, நான் நல்ல வெல் செட்டில் ஃபேமிலின்ட்டு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அது என்னோட ஒர்க்கிங் பிளேஸ். ஸோ அப்படி தான் தெரியும். அது என்னோடய வீடு கிடையாது. இதுதான் என் ஊர், இதுதான் என் வீடு. ஸோ பார்த்தீங்கன்னா, அண்ட் மோஸ்ட்டாக நான் கடையில் எதுவும் நாங்கள் அதிகமாக வாங்கி சாப்பிட மாட்டோம். எஸ்டேட்குள்ளே அலைஞ்சி தெரிஞ்சாலே எங்களுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடச்சிரும். என் தம்பிங்க இருக்கும் போது என்னை கூட்டிகிட்டு அப்படியே சுற்றுவாங்க. இப்போல்லாம் எல்லாம் ஆளுக்கு தனித்தனியாக பிரிஞ்சிட்டோம். அவங்களாம் படிக்க போயிட்டாங்க. ஸோ பின்னாடி இருக்கிற மரம் ஆல்ரெடி வீடியோவே சொல்லுது, அதெல்லாம் கொய்யாக்கா மரம். ஃப்ரூட்ஸ்ன்னு பார்க்கும்போது நாங்கள் கடையில் வாங்கவே மாட்டோம். எல்லாமே ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் தான். எங்கே இருந்தாலும் செடியிலேயே வாங்கி இத்தனோடு பழம் இருந்தாலும் விடாமல் பொறிச்சு சாப்பிடுவோம். எல்லாமே எந்தவித ஊசி போடாமல் கொடுத்த ஃப்ரூட்ஸாக இருக்குல்ல, அதனால். அது இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. இன்னும் டெய்லி அப்டேட்ஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டீ எஸ்டேட்னால டீ இலை மட்டுமா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இனி வரப்போகிற வீடியோஸ் தான் நான் கண்டிப்பாக இதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.